என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நன்றிகளை சொல்லி என் குருநாதர்களாகிய அத்தனை குருநாதர்களின் ஆசிகளை பெற்று அவர்களுடைய வாழ்க்கைகளை பெற்று இந்த இடத்தில் நான் இருக்கின்றேன். இங்கே வந்திருக்கும் அத்துணை பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த நன்றிகளும் வணக்கத்தையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நடந்த நிகழ்வை பார்த்து என்ன பேசுவதே புரியவில்லை, தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 90ஆம் ஆண்டு அளவில் என்னை இங்கே வந்து எல்லோரும் கொண்டு சென்றார்கள். இந்த இடத்தில் இல்லையென்றால் என்னுடைய தந்தையார் அதை பார்த்திருந்தால் மிக சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் சந்தோஷப்படுவதை எனக்கு சொல்ல மாட்டார். இருந்தாலும் அவருடைய நாள் அவர் சந்தோஷப்படுவதாக நான் ஒரு மனநிலையோடு ஏனென்றால் உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும், இப்படியெல்லாம் இந்த கலையை கற்றுக்கொள்வது இதெல்லாம் எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்த ஒரு நிகழ்வை எனக்கு நினைவுபடுத்தி சொல்லிய செல்வங்களின் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சார். என்னுடைய அண்ணன் சிவலிங்கம் அண்ணா அவர்கள் நாங்கள் ஒரு அன்பாகவும் பண்பாகவும் ஒரு அவ்வளவு சில விஷயங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். அதே போன்று எங்களுடைய இந்த விழாவுக்கு அத்துணை பேர் உழைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து பார்த்த பொழுதுதான் எனக்கு தெரிகிறது, அவ்வளவு பேர் வந்து இந்த விழாவுக்காக இங்கே பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் மோகன்சாமி அவர்களுக்கு முதலில் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு விழாவை அந்த நேரத்தில் அவர் உருவாக்கி அதை ஆயத்தப்படுத்தி அந்த நிகழ்வு நடக்க முடியாமல் போனதற்கு இங்கே இன்று வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிகிறது இவ்வளவு தூரம் அந்த விழாவைக்கு அத்தனை நாள் அதை பாடுபட்டு செய்திருப்பார் என்பது எனக்கு இங்கே வந்து பார்க்கப்படுவதுதான் தெரிகிறது. எனக்கு நிறைய மனசுலையும் அதில் இருக்கும் போதெல்லாம் நிறைய தோன்றியது, என்னென்னலாம் தோன்றியது. இந்த குழந்தைகள் செல்வங்களுடைய இந்த கலை நிகழ்வுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தார், கலைஞர்களுக்கு கிடைக்கிற அந்த இடத்திலேயே கிடைக்கிற ஒரு வார்த்தை கைதட்டல் நிச்சயமாக உண்மை. அது எங்களை தாண்டிய உணர்வுதான் அந்த கைதட்டல் சொல்றது. அந்த மேடையில் இருப்பவர் யாருன்னு தெரியாது, அந்த நிகழ்வை யார் ஏற்படுத்தியது என்று தெரியாது, அதை யார் சொல்லிக் கொடுத்தது என்று தெரியாது. அந்த நிகழ்வு முடிந்த உடனேயே எங்களுடைய இயற்கையாக அந்த கைதட்டல் கிடைக்கிறதா எங்களுடைய அந்த முன்னுக்கு இருக்கிற கலைஞர்களுடைய திறமை தான் எங்களுடைய கைதட்டலாக என்று அது சற்று குறைத்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் உன்னதாசன்.
நான் எதெல்லாம் பேசணும்னா அது இருக்கும்போது தோன்றுறது. ஆனால் இன்னும் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த கலைக்காக இவ்வளவு பெரிய ஒரு இந்த எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் இந்த கலையை வாழ வைக்கணும், வாழ்த்தணும், அதை விட அவர்கள் வாழும்போது வாழ்த்தணும் என்று சில இப்படியான ஆச்சரியங்கள் இப்படியான இடங்களில் நடக்கும் பொழுது மிக ஒரு இதே போன்று எனக்கு அதை எனக்கு சந்தோஷம் இருந்தால் சொல்லும்போது வாழும் பொழுது வாழ்க்கை வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு வயது வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் முடியாத பிறகு அவருக்கு எந்த விருது கொடுத்தும் எந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் கூட சமீபத்தில் நான் ஒரு பெரிய அளவில் பேசியிருந்தேன். எங்களுடைய யூனிவர்சிட்டியில வந்து எங்களுடைய பஞ்சாபி கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு ஒரு விருது வழங்கினாங்க யூனிவர்சிட்டியில கலாநிதி. அந்த விருது வழங்கிய போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 வயது இருக்கும். 85 வயது. அவரை அந்த காலத்தில் அவருக்கு அந்த விருதை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அவருக்கு ஒரு 40 50 வயதுகளில் அவர் வழங்கியிருந்தார். அந்த விருதுக்கும் ஒரு விருதை அந்த வயதில் அந்த விருதை அவருக்கு வழங்கி என்ன பயன்? அது எங்க போடுவது? இன்று எனக்கு சன்னதி ஆச்சாரம் கொடுத்த விருதை சொல்லி நான் இன்றைக்கு பாலமுருகன் சன்னதி ஆச்சாரம் கொடுத்த விருதை என்று சொல்லி அதற்கு ஒரு பத்திரிகையில் போடும்போது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய இறுதி மரண சடங்கில் தான் அவருடைய அந்த பேரை போடுவதற்கு அது பயனடைகிறது. நான் ஒரு வருத்தத்தோடு இதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். மன்னிக்கலாம். அது ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த முருகப்பெருமான் நான் முருக பக்தன். நான் நினைக்கிறேன் முருகப்பெருமானிடம் வந்து முதல்வர் பெரிய ஒரு கௌரவம் எனக்கு இந்த சன்னதி ஆச்சரணத்தில் எங்களுடைய மோகன் ஐயா அவர்கள் இவ்வளவு பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அது எனக்கு மற்றொரு வளர்ச்சியை தாண்டி அதில் இருக்கும்போது எனக்கு ஏதோ விதமான எமோஷனலாகி எனக்கு அது ஏன் எனக்கு நடந்தது, எனக்கு பல விதங்கள் ஞாபகம் இருந்துச்சு. என்னுடைய அப்பா இல்லை, அம்மாவுக்கு முடியல, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு காரணம் முத்துசாமி அவர்கள் வந்து இந்த விழாவினுடைய அந்த ஏற்பாடு தான் அந்த ஒரு எமோஷனலாக அந்த வேண்டி கொண்டு போனாங்க. இங்க வந்திருக்கும் என்னை வாழ்த்துவதற்கு என்னுடைய ரசிகர்கள் எவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இவ்வளவு வேலை பாடியிருந்தாலும் இந்த இடத்தில் வந்து இந்த 2-3 மணி நேரம் பாலமுருகனை சிறப்பிப்பதற்காக போக வேண்டும் என்ற ஒரு நிலையை தான் நான் இந்த இடத்தில் நான் நினைக்கிறேன். அந்த தூரத்துக்கு அவர் இந்த இசை மேல வச்சு இந்த பற்று தான் இந்த தூரத்துக்கு அவர் வந்திருக்கிறேன். அதே போன்று வாழ பயிரிலே இந்த வாழ்த்துவதற்கு மிக 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 நன்றி. எனக்கு சமீபத்தில் எனக்கு கிடைத்த எவ்வளவோ பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லாமே எனக்கு மேலோங்கி இன்னொரு பள்ளி எனக்கு கொண்டு செல்கிறது. நீ என்ன கற்றுக்கோ. இதை மட்டும்தான் என்னுடைய மனதில் இன்று வரைக்கும் நான் ஒவ்வொரு கௌரவங்கள் கிடைத்த போதும் நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன கௌரவம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. எனக்கு கிடைத்த கௌரவத்தை நான் கடைசி வரைக்கும் நான் பாதுகாக்க வேண்டும். இந்த சன்னதி ஆசிரமம் எனக்கு வழங்கிய விருது, அதே போன்று சமீபத்தில் டாக்டர் தொலைக்காட்சியில் வழங்கிய விருது, அதே போன்று அமெரிக்காவில் இந்தியாவில் எனக்கு எங்களுடைய ஆதரித்து அதனால் கிடைத்த விருது,
காஞ்சி காமக்கூடியாக கிடைக்கிறது. எனக்கு எல்லாமே இந்த இடத்துல எனக்கு நினைவுபடுத்தி ஒரு ஒரு 2 மணி நேரம் நான் எல்லாத்தையும் மறந்து இந்த இடத்தில் வந்து நான் காண்கிறேன். அத்தனை பேருக்கும் இந்த ஆச்சரியம் எங்களுடைய மோகன் சாமி அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாண்டிய நன்றிகளை நான் இந்த இடத்திலே நான் கைகூப்பி வணங்கி நான் அவர்கள் இந்த விழாவுக்காக இவ்வளவு தூரம் உழைத்த அத்துணை பெரியவர்களுக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் இங்கு வந்து பொருளை காத்து இந்த விழாவை இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இருந்து இந்த இடத்துல பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதை விட நான் வேறு யாருக்காவது நான் சொல்லி தவறை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.